அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். விரதங்கள் என்ற ஒரு அமைப்பை எல்லா சமயங்களிலும் இருக்க பார்க்கிறோம். ஒரு ஆண்டு முழுவதும் எத்தனை பணிகள் இருந்தாலும், எத்தனை சுமைகள் இருந்தாலும், அதிலே நாளொன்றிற்கு சில நிமிடங்களாவது இறைவனுக்கு என்று ஒதுக்கி நமக்கு இத்தனை நன்மையும் செய்து கொடுத்தவனான அந்த பரம்பொருளை நினைத்து அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும், இன்னும் எனக்கு இந்த குறைகளெல்லாம் உண்டு, உன் அருளால் அதெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் சாமானியர்களானாலும் நாம் அந்த வேண்டுதல்களை முன்வைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த வேண்டுதல்களை சிறப்பு பெற்ற காலங்களிலே, முக்கியமான நிகழ்வுகள் நடந்த காலங்களிலே, அல்லது இறைவனே பணித்து இந்த நாட்களில் நம்மை நினைப்பவர்களுக்கு இந்த வரங்களையெல்லாம் தருகிறோம் என்று புராணங்களிலே சொன்ன அந்த வசனத்திற்காக என்று அந்த குறிப்பிட்ட நாட்களிலே இறைவனை சிந்தித்து, இறைவனையே சிந்தித்து ஒரு நாள் முழுவதும் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, அடியார்களோடு சேர்ந்து திருநாமங்களை பாராயணம் செய்வது, பதிகங்களை ஓதுவது என்று அந்த நாள் முழுவதையும் இறை வழிபாட்டிற்கென்று ஒதுக்கி, அப்படி ஒதுக்கப்பட்ட நேரத்தில் உணவு உறக்கம் இரண்டையும் மறந்தும் துறந்துமாய் இருக்கக்கூடியது. நம்மில் நிறைய பேர் அந்த விரத நாட்களிலே ஒரு நாளெல்லாம் உணவு உண்ணாமல் இருந்துவிட்டால் அதை விரதம் என்று நினைக்கிறோம். அதற்கு பேர் பட்டினி. பட்டினி கிடப்பதும் விரதம் இருப்பதும் ஒன்றாக கொள்ளப்படுவது இல்லை. உணவு உண்பதற்கான நேர அவகாசம் கூட இல்லாமல் அதை மறந்து அந்த காலம் கடந்து போகும் அளவிற்கு இறை வழிபாட்டிலும் ஆலய தரிசனங்களிலும் இறைவனுடைய தொண்டிலுமாக ஈடுபட்டு உணவு உறக்கம் ஆகியவற்றை துறந்திருத்தல் தான் விரதத்திற்கான லட்சணமாகிறது. அதனால் ஒரு நாளெல்லாம் மற்ற எல்லா பணிகளையும் பார்த்து கொண்டு பசி பொறுக்க முடியாமல் எப்போது இந்த நாள் முடிவடையும், எப்போது விரதத்தை பூர்த்தி செய்யலாம் என்று கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருப்பது பலன் தராது. அன்றைய நாள் முழுவதும் இறைவனுக்கென்று இருத்தி அவருடைய சிந்தனையிலேயே இருந்து உள்ளமும் உடம்பும் இரண்டும் தூய்மைப்படும்படியாக அமைந்திருக்கக்கூடியதுதான் இந்த விரத தினங்கள். விரதங்களினுடைய சிறப்பை பல புராணங்களும் சொல்ல பார்க்கிறோம். சைவ ஆகமங்களில் 8 விரதங்கள், அஷ்டமகாவிரதங்கள் என்று அதை கொண்டாடி சொல்லுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய விரதங்களுக்குள்ளேயும் தலைமை பெறுவதாக மகாசிவராத்திரி விரதம் என்ற ஒன்றை அனுஷ்டித்து வருகிறோம். ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை தொடர்ந்தும் பௌர்ணமியை தொடர்ந்துமாக இருக்கக்கூடிய 15 நாட்கள் கால அந்த அட்டவணையிலே நமக்கு 14வது நாள் சிவராத்திரி திதியாக கொண்டாடப்படும். சதுர்தசி என்று அழைக்கிறோமே, அந்த திதியை சிவராத்திரி திதியாகத்தான் அனுஷ்டிப்போம். அப்படி பார்த்தால் ஒவ்வொரு மாதமும் 2 சிவராத்திரிகள் வரும். அவற்றிற்குள்ளேயும் மாசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமியை கடந்து 14வது நாளாக அடுத்த நாள் அன்றைய தினம் அமாவாசையாக இருக்கும். அதற்கு முந்தைய நாளாக அமையக்கூடியதைத்தான் நாம் மகா சிவராத்திரி விரதமாக கொண்டாடுகிறோம். அந்த மகா சிவராத்திரி விரத நாளினுடைய சிறப்பைத்தான் புராணங்களில் சொல்லியுள்ளபடி இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம். மகா சிவராத்திரி அன்றைக்கு உண்ணா நோன்பும் உறங்கா நோன்பும் இரண்டும் விதிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. என்ன காரணம்? இதற்கான புராணம் பார்க்கடல் கடைந்த நிகழ்ச்சியிலிருந்து தொடங்கி வருகிறது. இறைவன் அனுமதித்தபடியே பார்க்கடலை மந்திர மலையை மத்தாக்கி வாசுகியை கயிறாக்கி தேவர்களும் அசுரர்களும் 2 பக்கமும் நின்று கடைகிறார்கள். திருமால் அங்கே கொஞ்சம் அனுகூலம் செய்ய அதன் மூலமாக அதிலிருந்த அந்த மலையும் பாம்பும் உதவி செய்ய கடல் கடையப்பட்டு முதலில் அதிலிருந்து ஆலகால விஷம் புறப்பட்டு வந்தது என்று எல்லோரும் அறிந்த புராணக் கதை. அப்படி புறப்பட்டு வந்த விஷத்தின் தன்மையாலே திருமாலினுடைய நிறம் நீல நிறமாய் போகவும் நான்முகன் மயங்கி விழும் நிலைக்கும் சென்றான் என்றும் இந்திராதி தேவர்களெல்லாம் துடிதுடித்து போனார்கள் என்றும் பார்க்கிறோம். இது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த சச்சரவு. ஆயினும் அந்த ஆலகாலத்தினுடைய விஷத்தன்மை பல உலகங்களுக்கும் சென்று எல்லா புவனங்களில் இருந்த உயிர்களும் துன்பப்பட்டன. எல்லோருமாகச் சேர்ந்து இறைவனிடம் சென்று முறையிடலாம் என்று ஓடினார்கள். இப்படி அவர்கள் பார்க்கடலை கடைந்த தினம் தசமியை அடுத்து ஏகாதசி திதியாக கொள்ளப்படுகிறது. அதனால்தான் ஏகாதசி அன்றும் உணவு உண்ணாமலும் உறங்காமலுமாக இருக்கிறோம். அன்றைய தினமும் ஜாகிர விரதம் என்பார்கள். உறங்காமல் கண்விழித்து இரவெல்லாம் கண்விழித்து இறை சிந்தனையிலே இருக்கக்கூடிய விரதத்திற்கு ஜாகிர விரதம் என்று பெயர். அப்படி ஏகாதசி திதியிலே இவர்கள் உணவு உறக்கம் மறந்து அந்த பார்க்கடலிலிருந்து வரக்கூடிய ஒரு துளி அமிர்தத்திற்காக வேண்டி பார்க்கடலை கடைந்தார்கள். ஆனால் விபரீதமாக அதிலிருந்து ஆலகால விஷம் வந்தது. 12வது நாள் துவாதசி அன்றைக்கு இவர்களெல்லாம் மூர்ச்சையாகி விழ 13வது நாள் பிரதோஷ திதி திரையோதசி அன்றைக்கு திருக்கைலாயத்தை அவயமாக சென்று அடைந்தார்கள். ஓடிச் சென்று கைலையிலே வீட்டிருக்கக்கூடிய சிவபெருமானையும் உமாதேவியாரையும் இவர்கள் மாற்றி மாற்றி பிரதட்சணம் செய்து வந்ததனால்தான் பிரதோஷ காலத்திலே நாம் சோமசூக்த பிரதட்சணம் என்ற ஒரு திருச்சுற்றை ஏற்படுத்தி அதன் வழியே வலம் வந்து இறைவனை வழிபடுகிறோம். அப்போது என்ன ஆயிற்று? இறைவன்
உயிர்கள் பேரிலே கொண்ட கருணையினாலே அந்த ஆலகால விஷத்தை திரட்டி கொண்டு வரச் செய்து அதை தன் கைகளிலே வைத்து ஆற விழுங்கினார் என்று பார்க்கிறோம். அம்பிகை அருகில் இருந்தவள் இவர்கள் ஒரு காலத்திலும் இறைவன்தான் இவர்கள் உயிரை காப்பாற்றினான் என்பதை மறவாமல் இருக்கச் செய்ய வேண்டி ஆலகால விஷம் இறைவனுடைய கண்டத்திலே தங்கும்படியாக கழுத்திலே நிறுத்தும்படியாய் செய்தாள் என்றும் பார்க்கிறோம். அதனால் பொன்னிறமேனியனான பெருமானுடைய கண்டம் கழுத்து பகுதி மட்டும் விஷத்தினுடைய அந்த தன்மையை வெளிப்படுத்தும் விதமாய் கருத்து நீலகண்டமாக இருப்பதையும் பார்க்கிறோம். இதை பார்த்த தேவர்கள் அத்தனை பேரும் மகிழ்ந்து அடுத்த நாள் சதுர்தசி திதி பகல் பொழுது தொடங்கி நேரம் போதாத அளவிற்கு பகலிலே 4 சாமமும் இரவிலே 4 சாமமுமாக தொடர்ந்து சிவபெருமானை பூஜித்து வந்தார்கள். அந்த நிலையில் அம்பிகை தொடங்கி வைக்க அம்பிகை அனுஷ்டித்த அதே வழியிலே ஆகமோக்தமாக ஆகமங்களில் சொல்லியுள்ளபடி ஒவ்வொரு பொழுதிற்கும் என்னென்ன மாதிரி அபிஷேகங்கள் செய்ய வேண்டுமோ, எந்த மலர்களை கொண்டு அர்ச்சிக்க வேண்டுமோ, எந்த வண்ணத்தில் ஆடை ஆபரணங்கள் சாற்றி அலங்காரம் செய்ய வேண்டுமோ, எதால் கொண்டு புகையிட்டு தூபமிட்டு வழிபட வேண்டுமோ, என்ன நைவேத்தியங்கள் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அம்பிகை ஆகமங்களிலிருந்து உபதேசித்து அதன் வழியிலே திருமால், நான்முகன், இந்திரன் தொடக்கமாக எல்லா தேவர்களும் மகா சிவராத்திரி ஆகிற அந்த விரத தினத்தை பகலும் இரவுமாக தொடர்ந்து பூஜித்து வந்தார்கள். மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் போதும் இறைவன் எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றினான் என்பதும் தெளியும் போதுதான் இன்னும் இன்னும் இறைவனுடைய திருவடிகளிலே விழுந்து விழுந்து நாமும் அதிகம் வணங்குவோம். அதன்படித்தான் இங்கேயும் தேவகூட்டமும் அசுரகூட்டமும் ஒன்றாய் மாண்டு போயிருக்கும் ஆலகால விஷத்தின் தன்மையாலே அதிலிருந்தவர்களை காப்பாற்றி கொடுத்ததினால் அவர்களும் அத்தனை பேரும் இறைவனிடம் மகிழ்ச்சியோடு ஈடுபட்டு இன்பத்தின் வெளிப்பாடாய் பக்தியின் வெளிப்பாடாய் பகலும் இரவுமாக காலதாமதமாகாதபடிக்கு தொடர்ந்து பூஜை செய்து வந்தார்கள். இதை அனுஷ்டித்துத்தான் இன்று வரையிலும் மாசி மாதத்திலே வரக்கூடிய அந்த சதுர்தசி திதியை மகாசிவராத்திரியாக அனுஷ்டித்து அன்றைய தினம் பகல் பொழுதிலே பூஜித்து முடித்து மாலை 6 மணி அஸ்தமன காலத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்திலிருந்து தொடங்கி மறுநாள் சூரிய உதயகாலம் வரையிலும் தொடர்ந்து 3 மணி நேரங்களுக்கு ஒரு சாமம் என்ற பொதுவான ஒரு கணக்கை கொண்டு 4 சாமங்களாக பிரித்து அன்றைய இரவு முழுவதும் சிவபெருமானை பூசிக்கிறோம். இப்படி அம்பிகை தொடங்கி வைத்த அந்த மகா சிவராத்திரி விரத வைபவம் தெரியாமல் பூஜித்தவர்களுக்கு கூட பலந்தரும் அளவிற்கு வளர்ந்ததை பிற்காலத்தில் வந்த புராண செய்திகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இதே திதியில்தான் 3வது சாமத்தில் சிவபெருமான் ஆதியும் அந்தமும் யாராலும் கண்டு அடைய முடியாத அருட்பெரும் சோதி வடிவமாக எல்லா திசைகளிலும் ஒளிபெருக்கிக் கொண்டே வளர்ந்து கொண்டே போய் அக்கினி ஸ்தம்பமாக நெருப்பு தூணாக நின்று காட்சி தந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி நின்ற பெருமானுடைய தோற்றத்தையும் முடிவையும் தேடி அடைகிறோம் என்று ஒருவித மயக்கத்தாலே, ஆணவத்தால் விளைந்த மயக்கத்தாலே நான்முகனும் திருமாலும் கீழேயும் மேலேயுமாய் தேடிச் சென்றும் கண்டு அடைய முடியாத நிலையில் வந்து இறைவனிடம் வேண்டி நின்றார்கள். அந்த பொழுதில்தான் பிரம்மன் பொய் சொல்லியேனும் வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தில் சுவாமியினுடைய ஜடாபாரத்திலிருந்து மிதந்து வந்த தாழம்பூவை கையிலே பிடித்து கொண்டு வந்து நீ எனக்கு சகாயம் செய்வாயா என்று அதனிடம் ஒரு உடன்படிக்கையும் போட்டுக்கொண்டு பொய்சாட்சிக்கு தாழம்பூவை அழைக்க இறைவன் பிரம்மன் பேரிலே கோபம் கொண்டு எந்த இடத்திலும் பூலோகத்தில் உனக்கு ஆலய வழிபாடு இல்லாமல் போகட்டும் என்று சபித்ததும் சிவபூசைக்கு எல்லா மலர்களும் கொள்ளத் தகுந்ததாயிருக்க நீ ஒரு மலர் மட்டும் எத்தனை வாசம் நிறைந்ததாக இருந்தாலும் தாழம்பூவை மட்டும் இனி நீ சிவபூசைக்கு ஆகமாட்டாய் என்றும் சபித்தார். மனம் வருந்தி வேண்டிய தாழம்பூவிற்காக மனமிறங்கிய கருணை கடலான சிவபெருமான் மகாசிவராத்திரி தினத்தில் 3வது சாம பொழுதில் லிங்கோத்பவ காலமாக கருதி வழிபடக்கூடிய அடியார்கள் அன்றைய ஒரு இரவு மட்டும் நம்மை தாழம்பூவை கொண்டு அர்ச்சிக்கலாம் என்றொரு விதி விலக்கையும் கொடுத்தார். அதனால்தான் எந்த நாளிலும் இல்லா சிறப்பாக மகா சிவராத்திரி அன்று மட்டும் சிவாலயங்களிலே இறைவனுக்கு தாழம்பூவால் அர்ச்சிக்கக்கூடியது, அதுவும் 3வது சாமத்தில் மட்டும் நடைபெற பார்க்கிறோம். இதே போலே இவர்களெல்லாம் விவரம் அறிந்து பூசித்தவர்கள். சிவராத்திரி சிவபூஜை செய்தால் முத்திபேரை அடையலாம், வேண்டிய வரங்களையெல்லாம் பெறலாம் என்பதை அறிந்து பூசித்தவர்கள் பலனடைந்தது என்ன பிரபாவம். அதைவிடவும் சிறப்பு இன்றைய தினம் இந்த சிறப்பு உண்டு, இன்றைக்கு இப்படியெல்லாம் வழிபட வேண்டும் என்ற எந்த தெளிவும் இல்லாது அறியாமல் சிவபூஜை செய்தவர்களும் பலனடைந்ததைத்தான் சிவராத்திரியினுடைய விசேஷமாக புராணங்கள் சொல்லுகின்றன. அந்த படிக்கு காட்டிலே வாழ்ந்து வந்த வியாதன் என்ற பெயரிலே ஒரு வேடுவன் கொலைத்தொழில் செய்து வாழ்ந்து வந்தான். மிருகங்களை பறவைகளை வேட்டையாடி அதை கொண்டு ஒரு ஜீவனம் நடத்தி வந்தவன்.
அம்பும் வில்லுமாக எப்போதும் தெரியக்கூடிய அந்த வேடுவன் ஒரு மகாசிவராத்திரி திதியிலே மாலை வேளையில் அன்றைய தினமெல்லாம் வேட்டையாடிய களைப்பில், ஆனாலும் ஒரு உயிரும் அன்று சிக்கவில்லையே என்ற வெறுப்பில், பகல் பொழுதிலிருந்து வேட்டையாட புறப்பட்டு வந்தவன் ஒரு உயிரும் கிடைக்கவில்லை, ஒரு மிருகமில்லை, ஒரு பறவையும் தென்படவில்லை, எப்படி வெறுங்கையோடு நாம் வீட்டிற்கு செல்லுவது, அங்கே நம்முடைய மனைவியும் மக்களும் பசித்திருப்பார்களே என்று எண்ணிக்கொண்டு எத்தனை முடியுமோ தேடி பார்ப்போம் என்று காட்டிற்குள்ளே ஆழமாகச் சென்றும் தேடி பார்த்தான். அந்த வனப்பகுதியிலும் ஏதோ ஒரு மிருகமும் தட்டுப்படாமல் அங்கே இருந்த ஒரு குளக்கரையிலே இருந்த வில்வமரத்தின் மேலே அமர்ந்து கொண்டான். தண்ணீர் குடித்து தாகம் தெளிந்த அவன் எப்படியும் நீர் பருக ஏதாவது ஒரு மிருகம் வரும் என்ற எண்ணத்தில் தன் குவளையில் கொஞ்சம் நீரையும் சேகரித்து எடுத்து கொண்டு போய் அது வில்வமரம் என்பதையும் அறியாமல் மேலே உட்கார்ந்து கொண்டான். சிறிது நேரத்திற்கெல்லாம் அங்கே அந்தி சாய்ந்த பொழுதில் ஒரு பெண்மான் நீர் பருக வந்தது. அதை பார்த்த வியாதன் தன்னுடைய வில்லிலே அம்பை பூட்டினான். அவன் உடம்பு அசைந்த வேகத்தில் அருகிலிருந்த மடக்கிலிருந்த கொஞ்சம் தீர்த்தம் அந்த நீர் கீழே சிந்தியது. அவன் அசைந்தபோது இலைகள், வில்வ இலைகளும் சிலது கீழே விழுந்தன. அவன் நல்ல நிலைக்கு நல்வினை பயனாய் அந்த வில்வமரத்திற்கு அடியிலே ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை ஏற்பட்டிருந்தது. அதனால் முதல் சாம காலத்தில் தன்னையும் அறியாமல் தன் உடம்பு அசைந்த வேகத்தில் கொஞ்சம் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து 4 வில்வதளங்களும் மேலே விழும்படியாக செய்தான் வியாதன். இதை சிவபுண்ணியமாக இறைவன் எடுத்துக் கொள்கிறார். வந்த மானும் வியாதனிடம் வேண்டியது, அப்பா, என்னுடைய குட்டிகளை எல்லாம் நான் அங்கே என்னுடைய மூத்தவளிடமும் கணவரிடமும் ஒப்படைத்து விட்டு வந்திருக்கிறேன். அவர்களை நான் போய் ஜாகிரதை படுத்திவிட்டு உனக்காக நான் மீண்டும் வருகிறேன் என்று கேட்டுக்கொள்ள வியாதனும் மனமிறங்கி சரி சென்று வா என்று அனுப்பினான். அது வரும் வரையிலும் ஓய்வெடுக்காமல் வேறேதாவது மிருகம் வருமா என்று கவனிப்போடு கண்விழித்து காத்திருந்தானாம். சற்று நேரத்திற்கெல்லாம் மற்றொரு மான்குட்டி வந்தது. அந்த மானையும் இவன் வேட்டையாட எண்ணிய போது அதேபோல் கொஞ்சம் தீர்த்தமும் 4 வில்வதளங்களும் கீழே விழுந்தன. அதையும் இறைவன் இவன் சிவராத்திரி காலத்தின் 2வது ஜாமத்தில் நம்மை அபிஷேகித்து வில்வத்தால் அர்ச்சனை செய்தான் என்று புண்ணியத்திலே சேர்த்து கொண்டார். வந்த மானை இவன் வேட்டையாட முனைந்தபோது அந்த மான்குட்டியோ அங்கே என்னுடைய குழந்தைகளும் கணவனும் என்னுடைய இளையவளும் என்னையுடைய வரவு பார்த்து இருப்பார்கள், அதனால் அங்கே சென்று அவர்களிடம் இப்படியான விஷயத்தை சொல்லிவிட்டு நான் வந்து விடுகிறேன், நீ என்னை வேட்டையாடி கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டதாம் மான்குட்டி. மறுபடியும் மனமிறங்கி விட்டானாம் வியாதன். சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் இவனும் கண்விழித்து கொண்டே காத்திருக்க 3வது ஜாமம் எட்டிய போது ஆண்மான் ஒன்று நீர்ப்பருக வந்ததாம். அதேபோல் இவன் உடம்பு அசைய அம்பை வில்லிலே பூட்டி காத்திருந்த போது கொஞ்சம் தீர்த்தமும் வில்வதளமும் சுவாமியின் பேரிலே விழ வந்த ஆன்மானோ, என்னுடைய மனைவியும் மக்களும் வீட்டிலே எனக்காக காத்திருப்பார்கள், என்னை மன்னித்து விட்டுவிடு, நான் சென்று அவர்களிடம் இந்த விவரத்தை சொல்லிவிட்டு மீண்டும் வருகிறேன், நீ என்னை வேட்டையாடி கொள்ளலாம் என்று சொன்னதாம். அதன் வாக்கையும் கேட்டுக்கொண்டு சென்று வா என்று அனுப்பினானாம் வியாதன். 4வது சாம பொழுதில் அந்த ஆண்மான் 2 பெண்மான்கள் மான் குட்டிகளும் உடன் சேர்ந்து வந்து வியாதன் முன்பாக நிற்க அவர்கள் அத்தனை பேரையும் ஓரம்பிலே கொள்ளலாம் என்று காத்த அவனுக்கு அந்த நொடி பொழுதில் மறுபடியும் தீர்த்தமும் வில்வதளமும் கீழே சிந்திய போது 4 சாமக்காலங்களும் இவன் கண்விழித்திருந்து அறியாமலேனும் தீர்த்தத்தால் நம்மை திருமுழு காட்டி வில்வதளத்தால் நம்மை அர்ச்சித்தான் என்ற சிவபுண்ணிய கணக்கை பெருமான் முன்னிட்டு கொண்டு வேடுவன் முன்பாகவும் மான்குட்டிகளும் அறிய அங்கே காட்சி தந்தானாம். பார்த்த வியாதன் பதறிப்போனான். சுவாமி, உங்களுடைய சிறப்புகளை நான் என்னவென்று அறிவேன்? வேதங்கள் கற்றிருந்தேனா? ஆகமங்கள் ஓதியிருக்கிறேனா? ஆயினும் வேடுவனான எனக்கும் காட்சி தர இப்படி வந்து நின்றீர்களே என்று கொண்டாட சுவாமி அவருக்கு மிகச்சிறந்த இந்த விரதத்தினுடைய மகத்துவத்தை எல்லாம் எடுத்துச் சொல்லி இந்த ஒரு நாள் பொழுதில் இரவெல்லாம் கண்விழித்து தன்னிலை மறந்து அவர்கள் அறியாமலேனும் நம்மை அபிஷேகித்து 4 வில்வதளங்களை நம் பேரிலே அர்ச்சித்தால் அதையே சிவபுண்ணியமாக கொண்டு அவர்களுக்கு அருள் வழங்குவேன் என்பதையும் வாக்கு கொடுத்து அவர் மூலமாக நமக்கு இந்த சிவராத்திரி வைபவம் தெரியும்படியாக செய்து மான்குட்டிகளையும் முத்திக்கு அனுப்பி வைத்து வேடுவனை, நீ இத்தனை காலமும் செய்து வந்த கொலை தொழிலையெல்லாம் மன்னித்தோம், ஆயினும் மீண்டும் ஒரு பிறவியை நீ எடுத்து திருமால் அடுத்த பிறவியாக ராமாவதாரம் செய்யும் போது இதே வேடுவ குலத்தில் நிறைந்த பக்தியோடு நீ குகன் என்ற பெயரோடு ராமனுக்கு உதவக்கூடிய உயர்ந்த ஒரு நிலையை அடைந்து ராமனாலே உன் பெருமை வெளிப்படவும் ராமனுக்கு உதவிய உன் பெருமை என்றும் நிலைத்திருக்கும்படியுமாக ஒரு நற்கதியை அடைவாய் என்று ஆசீர்வதித்து மறைந்தார்.
ராமாயணத்திலே வரக்கூடிய அந்த குகனுடைய கதாபாத்திரத்திற்கு முற்பிறவி கதையாக இந்த வேடுவனுடைய வியாதனுடைய கதை சொல்லப்படுகிறது. அறியாமல் வழிபட்டவர்களுக்கும் இத்தனை உயர்ந்த நிலைகளை கொடுக்கக்கூடிய இறைவன் அறிந்து சிவராத்திரி அன்று இயன்ற அளவு சிவபுண்ணிய காரியங்களை செய்து பதிகங்களை பாராயணம் செய்து ஆலயங்களில் சிவாலய தரிசனங்கள் செய்து வழிபடும் அன்பர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நிச்சயம் வாரி வழங்குவார் என்ற எண்ணத்தோடு இன்றைய கதையை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.